இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட சீரீஸ் அல்லது தொடர்ச்சிகளுடைய தலைப்பு தினசரி வாழ்வில் வேதாகம உலக கண்ணோட்டத்தை பயன்படுத்துதல். தினசரி வாழ்வில் வேதாகம உலக கண்ணோட்டத்தை பயன்படுத்துதல். நம்முடைய உலக கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நம்முடைய பிலாசபி, தத்துவம், வாழ்க்கையில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நான் இப்படிதான் எல்லாத்தையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த புரிதல் தான் இந்த உலக கண்ணோட்டம். நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உலக கண்ணோட்டம் அல்லது புரிதலை வச்சுதான் ஒவ்வொன்றையும் நம்ம கணிச்சு பார்க்கிறோம், ஒவ்வொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய புரிதல், நம்முடைய உலக கண்ணோட்டம், நம்முடைய தத்துவம் எதனால வடிவமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா வேத புஸ்தகத்தினால வடிவமைக்கப்பட்டிருக்கணும். சோ நம்ம நம்ம உலக கண்ணோட்டத்தை வடிவமைக்கும் சில கேள்விகள், அதற்கான பதில்களை நாம வேத புஸ்தகத்திலிருந்து நாம ஆராய்ந்து பார்க்க போறோம். நான் நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிற அந்த பேம்ப்ளெட் PDF ஃபார்மட்ல இருக்கிற அந்த பேம்ப்ளெட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 20 வாரங்கள்ல 20 கேள்விக்கான விடைகளை நாம வேதாகம கண்ணோட்டத்துல நாம பார்க்க போறோம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் நிஜமானவர் என்று எது சொல்கிறது? கடவுள் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? வேதாகமம் உண்மையானது, நம்பகமானது என்பதை நாம் எப்படி உறுதியாக நம்பலாம்? இப்படி பல்வேறு கேள்விகள் நாம முன்னாடி கேட்டிருப்போம், நாம பதில்களை ஆராய்ஞ்சிருப்போம். அதாவது பதில்கள் நமக்கு தெரியல அப்படின்னு இல்ல, இதுவரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கூடுதலான சில தகவல்கள் கிடைக்கலாம், அல்லது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது கோடிட்டு காட்டும் ஒரு நேரமாக இருக்கலாம், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் ஒரு நேரமாக இருக்கலாம். சோ இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக பல்வேறு கேள்விகளுக்கு நாம முக்கியமா 20 வாரத்துல 20 கேள்விகளுக்கு நாம பதிலை வேத புஸ்தகத்திலிருந்து நாம தேட போகிறோம். இன்றைக்கு நாம பதில் தேடும் கேள்வி என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பதில் தேடும் கேள்வி, கடவுள் நிஜமானவர் என்று எது சொல்லுகிறது? இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, கடவுள் இந்த உலகத்துல நிஜமா இருக்கிறாரா அப்படின்னு எது சொல்லுகிறது அப்படிங்கிறதா. இன்னைக்கு பல்வேறு நபர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 14வது சங்கீதத்துல 1வது வசனத்துல தேவன் இல்லை என்று சொல்பவர்கள் புத்தி இல்லாதவர்கள், மூடர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அறிவில்லாதவங்க, அவங்களுக்கு அறிவு கூர்மை இல்லாதவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வசனம் சொல்ல. அதாவது நீங்க நீதிமொழிகளை பாத்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், மூடர்கள், அப்புறம் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சு பார்க்கிறோம். ஞானம் உள்ளவர்கள் எல்லா விஷயத்தையும் தேவனுடைய பார்வையில எது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கிறார்கள். மூடர்கள் அறிவில்லாத இந்த மக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கிடையாது. அவர்கள் தேவனுடைய பார்வையில எது சரின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கிறார்கள். சோ தேவன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எப்படிப்பட்டவங்கள, எந்த விதத்துல மூடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வழிகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவர்கள் நல்லதை, ஆண்டவருடைய பார்வையில நல்லது எது என்பதை அவர்கள் தேடவில்லை. எனவே ஆண்டவர் இல்லை என்றும் அவர்கள் என்ன சொல்றாங்க. எனவே அவர்கள் மூடர்களாக இருக்கிறாங்க. அறிவில்லாதவர்கள் என்று அர்த்தம் இல்ல, தேவனுடைய பார்வையில சரியானதை தேர்ந்தெடுக்காதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிதான் நம்ம கடவுள் உண்மையிலே இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த பைபிள் ஸ்டடியில நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் சில கேள்விகள் நான் கேட்பேன். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம பேச போறோம். தயவு செய்து நீங்க எல்லோரும் பேசும்படியாக நான் அழைக்கிறேன். அதுக்காக நீங்க மென்டலா நீங்க ரெடியா இருங்க. நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்க நான் கேட்கிறேன். ஓகே, எப்படிதான்
தேவன் இந்த உலகத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது, நாம தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுல பாதிக்கும் நல்ல விதத்திற்கு அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். முதலாவதாக நாம எல்லாரும் சொல்வோம், நீங்க விசுவாசிங்க 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 அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். பைபிள்ல விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பைபிள்ல விசுவாசிக்கிறது அப்படின்னா ஆண்டவரை நம்புறது அப்படிங்கிறது அர்த்தம். ஆண்டவரை நம்புறது, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா பைபிள்ல ஆண்டவரை நம்புறது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் கண்மூடித்தனமா நம்மளை நம்ப சொல்லல. ஆண்டவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அதாவது தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரங்களை காண்பிக்கிறார், நான் அற்புதம் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை காண்பிக்கிறார். இப்படி நம்ம பார்க்கிறோம். ஜான் லெனாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கணிதவியல் ப்ரொஃபசர். அது மட்டுமல்ல, தற்காப்பு நிபுணர், விசுவாச தற்காப்பு நிபுணர். அப்படின்னா வேத புஸ்தகத்தில் உள்ள விசுவாசங்களுக்கு காரணங்கள் கொடுத்து வாதம் செய்கிற ஒரு நபர். சோ மேத்தமெட்டிக்ஸ்ல வல்லுனர், ஒரு விஞ்ஞானி, அது மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு பிலிவர், ஒரு விசுவாசி. அது மட்டுமல்ல வேதாகம தற்காப்பு போதனை செய்கின்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரு சொல்லும் காரியம் என்ன அப்படின்னா, அவரு தன்னுடைய புஸ்தகத்துல காட்ஸ் அண்டர்டேக்கர் ஹேஸ் சயின்ஸ் பெரிட் காட், தேவன் அதாவது விஞ்ஞானம் தேவனை புதைத்து விட்டதா அப்படிங்கிற புஸ்தகத்துல அவர் இப்படியாக எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, விசுவாசங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நாம பார்க்கும் ஆதாரத்துக்கு நாம கொடுக்கும் பதில். ஆதாரம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லை, ஆதாரத்தோட தான் நாம விசுவாசிக்கிறோம். நீங்க யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 20:30 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்க எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம், இல்ல அப்படின்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 20:30 கடைசியில ஏன் இந்த புஸ்தகத்தை, யோவான் சுவிசேஷத்தை ஏன் யோவான் எழுதினார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுக்கிறார். என்ன காரணம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். ஆனா இதை எல்லாத்தையும் எதுக்கு எழுதுறாரு? 30வது வசனம் 31ல, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பல்வேறு உதாரணங்களை காண்பிச்சு, ஆதாரங்களை காண்பிச்சு யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதுறார். எதுக்கு இப்படி ஆதாரங்கள்லாம் காமிச்சு? நீங்க யோவான் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துடைய பல்வேறு அற்புதங்கள் வருவதை நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை பல்வேறு இடங்கள்ல யோவான் மிக மிக தெளிவாக கூறுவதை நம்ம பார்க்கலாம், ஆதாரத்தோட கூறுவதை நம்ம பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் எழுதினாரு? இத்தனை அற்புதங்கள், இயேசு செஞ்ச அற்புதங்கள், இயேசுனுடைய போதனைகள், இயேசு வாழ்ந்தார் அப்படிங்கிறத ஏன் அவர் காண்பிச்சு எழுதுறாரு? தேவனுடைய இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத நாம எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய நாமத்துல விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். யோவான் இப்படி சொல்ல, ஏங்க நீங்க விசுவாசிங்க. எப்படிங்க விசுவாசிக்கிறது? நீங்க விசுவாசிக்கணும், எப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்க விசுவாசிக்கணும் அப்படின்னு எந்த விதமான சுவிசேஷத்தை எழுதின யாருமே அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நீங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோட தங்கி இருந்து தான் உயிரோட எழுந்திருக்கிற, உண்மையிலே உயிரோட எழுந்திருக்கிற அப்படிங்கிறத பல்வேறு நிரூபணத்தின் மூலமாக, திருஷ்டாந்தத்தின் மூலமாக அவர் காண்பித்தார் அப்படின்றத நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம்
தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த திருஷ்டாந்தம் அப்படிங்கிறது என்ன? எனக்கு உண்மையில இதை டக்குன்னு பார்த்தோம்னா புரியல. திருஷ்டாந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ப்ரூஃப் அப்படின்னு இருக்கு. எவிடன்ஸ், ஆதாரங்களை கொடுத்து இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருப்பவராக காண்பித்தார் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நாளும் நீங்க வாங்க என்னை வந்து பிலீவ் பண்ணுங்க, குருட்டாட்டமா நீங்க பிலீவ் பண்ணுங்க அப்படின்லாம் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து வந்து யாரையும் அழைக்கவே இல்லை. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு நாத்திக விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா இப்படி ஆர்கியூ பண்றாரு, இப்படி வாதம் செய்யறாரு. என்ன வாதம் செய்யறாரு? இயேசுவை சந்தேகப்பட்ட தோமா எங்களுடைய விஞ்ஞான துறவி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுவை வந்து சந்தேகிச்சு பார்த்தவர் அவர் தான். எனக்கு வந்து அதாவது நான் வந்து தொட்டு உணர்ந்து சரி அப்படின்னு சரி பார்க்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை தரணும் அப்படின்னு கேட்ட ஒரு விஞ்ஞானி போன்ற ஒருத்தர் தான் தோமா. அவர் எங்களுக்கெல்லாம் ஏன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து ஒரு விஞ்ஞானி. சோ அவர் சொல்ற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு துறவி, முன்னோடி அப்படின்னு நாம சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் நம்ம உண்மையிலே நம்ம தோமாவுடைய சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தன்னை காண்பிக்கும் போது தோமா அந்த இடத்துல இல்ல. அவங்க இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய கையையும் தன்னுடைய பக்கத்தையும் அவர்களுக்கு காண்பித்தார் அப்படின்னு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தோமா கிட்ட போயிட்டு அவங்க சொல்றாங்க, தோமாவும் அவர்களோட அறையில இருக்கும்போது தோமா சொல்றாரு, நான் கைய வச்சு தொட்டு பார்த்தாதான் என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்ற சீடர்கள் வந்து தொட்டு பார்க்காமையே இயேசு கிறிஸ்துவ வந்து பார்க்காமையே யாரோ சொன்னாங்க, ஓகே நாம நம்புவோம், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நம்பவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்தார், மரியாளுக்கு காட்சி அளித்தார், மற்ற சீடர்களுக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்து தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய பக்கத்தையும் அவர் காண்பிக்கிறாரு. காண்பிச்சு நான் உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல இந்த தோமா இல்ல. எனவே அவர் என்ன செய்யறாரு, நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சொல்றாரு நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு தோமா கிட்ட. கண்டு விசுவாசிப்பவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் தான். கரெக்டா? எதை காணாமல் அப்படின்னா, சீடர்கள் சொல்றாங்கல்ல நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பியிருக்கலாம் அப்படிங்கிறதா. சீடர்கள் நம்பினாங்களா பார்க்காம அப்படின்னா, சீடர்கள் பார்க்காமலா நம்பல, பார்த்துதான் நம்பினாங்க. அந்த பார்த்து சொன்னதை இவர் என்ன செய்யல, நம்பாம போயிட்டார். அதை ஏற்கனவே நம்பி இருந்தாருன்னா சந்தோஷம் அப்படிங்கிறதா இயேசுடைய கூற்று அந்த இடத்துல. பட் இயேசு தோமாவை கடிஞ்சு கொண்டு, ஏய் நீ நம்பாம நீ இருக்கிறியா, பார்த்துட்டு தான் நீ நம்புவியா, உன்னுடைய விசுவாசத்தை வந்து நான் அங்கீகரிக்கல அப்படின்லாம் கண்டிக்கவே இல்லை. அவர் காண்பிக்கிறாரு. இப்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய காயங்களையும் இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுக்கு அப்புறம் தோமா வந்து எப்படி மாறுறாரு அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தோமா என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இயேசுவை வணங்குவதை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தோமா இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார், தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அந்த அந்த ஒரு பெரிய மாற்றத்தினுடைய தாக்கம் அல்லது விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நாம ஆண்டவர்கிட்ட வர்றது எப்படி, ஆண்டவரை விசுவாசிக்கிறது எப்படி, ஒரு காரணத்தை வச்சுதான் விசுவாசிக்கிறோம். என்ன காரணம்? ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்காரு, ஆண்டவருடைய குணம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல்கள் எங்க நம்ம பாக்குறோம்? பைபிள்ல பாக்குறோம். பைபிள் என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உண்மையானது அப்படிங்கிற காரணத்தை வச்சுதான் நாம என்ன செய்யறோம், நம்புறோம் அப்படின்ட்டு நான் நிச்சயமாக சொல்ல முடியும். எனவே நம்ம மனசுல வச்சுக்க கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நாம பாக்குற விசுவாசம், தேவன் நம்மிடத்துல தேடும் விசுவாசம் குருட்டாட்டமான விசுவாசம் அல்ல, ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட விசுவாசம்.
அந்த ஆதாரம் என்ன அப்படின்னா வேத புஸ்தகம். அந்த ஆதாரம் என்ன அப்படின்னா தேவனுடைய குணம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செயல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் உண்மையிலே இருக்கிறாரா? ஆமா, விசுவாசிங்க. எப்படி விசுவாசிக்கிறது? பைபிளை வச்சு என்ன செய்யுங்க, நீங்க விசுவாசிங்க. குருட்டாட்டமா இல்ல, இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தாரு, தேவனே மனுஷனா வந்தாரு, அவரை பத்தி எழுதியிருக்கு, விசுவாசிங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ வேதத்தினுடைய விசுவாசம் குருட்டாட்டமான விசுவாசம் அல்ல. ரைட். ரெண்டாவது, தேவன் உண்மையிலே இருக்கிறார் எப்படிங்கிறத நம்ம எப்படி விசுவாசிக்கிறது? நாம வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1:19 வரை. ரோமர் 1:19 வரை என்ன பார்க்கிறோம்? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது தேவனை குறித்து அறியாதவங்க, இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யூதர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப மற்றவங்க, புறஜாதி மக்கள், தேவனை அறியாதவங்க, அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? ஆண்டவர்லாம் எதை வெளிப்படுத்தணுமோ அது ஏற்கனவே அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எப்படி என்றால் 20வது வசனத்துல, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, ஆண்டவர் எந்த அளவுக்கு பெரியவரா இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையிலேயே தேவன், மகா பெரியவர் அப்படிங்கிறது எதன் மூலமாக தெரியுது அப்படின்னா, தேவன் படைத்த அந்த படைப்பின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்பையிலிருந்து இது தெரியுது? உலகம் உண்டானது முதல்ல இருந்து இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. எந்த அளவுக்கு இது தெரியுது? தெளிவாக தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால யாருமே இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சாக்கு போக்கு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பாக்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தேவன் உண்மையிலேயே இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த கிரியேஷன், இந்த படைப்பு நமக்கு ஒரு படைப்பாளியை காண்பிக்கிறது. இந்த வடிவம் ஒரு வடிவமைத்தவரை காண்பிக்கிறது. நீங்க இந்த கதை நீங்க கேட்டிருப்பீங்க. சிலர் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க, சிலர் வேற ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு உண்மையில நடந்த சம்பவமா இருக்கலாம், ஒரு கதையா இருக்கலாம். ஒரு விஞ்ஞானிக்கு தேவனை அறியாத ஒரு நாத்திக நண்பர் இருந்தார். அந்த நாத்திக நண்பர் என்ன சொல்வார்னா, இந்த அண்ட சராசரமும் அப்படியே ஒன்னு இடிச்சு அப்படியே வந்துருச்சு, இது யாரும் படைக்கல அப்படின்னு அவர் சொல்வார். சோ அதனால இந்த விஞ்ஞானி தன்னுடைய நாத்திக நண்பரை தன்னுடைய பரிசோதனை கூடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போறார். பரிசோதனை கூடத்துல ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கு, அதை சுத்தி எல்லா கிரகணங்களும் அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. செட்டப் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இந்த நாத்திக நண்பர் உள்ளுக்குள்ள பார்த்துட்டு, ஓ வா சூப்பர், நல்லா நீ பண்ணிருக்கிற, நல்லா இத வடிவமைச்சிருக்கிற அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்ப இந்த விஞ்ஞானி சொல்வாரு, ஏய் நான்லாம் ஒண்ணும் வடிவமைக்கலப்பா, அது தன்னால அப்படியே வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்வாரு. ஒண்ணு இந்த நாத்திக நண்பர் சொல்வாரு, ஏய் அது எப்படி தன்னால வந்திருக்கும், யாராவது செஞ்சாதானே இது வந்திருக்கும் அப்படின்னு இந்த விஞ்ஞானி சொல்வாரு. அதே போலதான் இந்த உலகத்துல எவ்வளவோ புரிஞ்சிக்காத சூப்பரான அழகான அதிசயங்கள்லாம் இருக்கிறது இந்த உலகத்துல. இதை நாம இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இந்த அண்ட சராசரமும் தன்னால அப்படியே வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்றியே, இந்த சின்ன ஒரு அமைப்பு கூட தன்னால வர முடியல அப்படின்னு நீ சொல்லும் போது, இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் தன்னால வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞானி கேட்பார் தன்னுடைய நண்பர்கிட்ட. அதே போலதான் ஒரு டிசைன் ஷோஸ் த டிசைனர். ஒரு வடிவம் ஒரு வடிவ அமைப்பாளியை காண்பிக்கிறது, ஒரு படைப்பு ஒரு படைப்பாளியை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்படிதான் நம்ம கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னை ஆரம்பத்துல இருந்தே வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார்?
வசனம் ஆரம்பிக்கிறதே, பைபிள் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பைபிள் தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தரணும் அப்படிங்கிற விதத்துல ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதாவே அது பார்க்கல. தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இடம் இருப்பதாகவே பார்க்கல. எப்படி பார்க்குதுன்னா, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது. அதனால்தான் in the beginning God created heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்படும் தேவனாக இருக்கிறார். ஆக்டிவ் காட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையான தேவன். அது மட்டுமல்ல, நம்மிலும் நம் மூலமாகவும் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். நம்ம படைப்பை பார்க்கும்போது அண்ட சராசரத்தையும் படைச்சு ஆண்டவர் இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் படைத்தவராக, பராமரிப்பவராக, எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பவராக, சரி செய்பவராக இந்த உலகத்துல அவர் வாழ்கிறார் என்பதை இந்த படைப்பு நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னை பல்வேறு விதங்கள்ல அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய அன்பை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் வேதாகமத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். அதோட சேர்ந்து தேவனே மனுஷனா மனுஷன் எப்படி வாழணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் மனுஷனை நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் காண்பிச்சிட்டார். அவருடைய குணம், அவருடைய குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பைபிளை படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகமும் தேவனை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த படைப்பும் தேவனை காண்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப தேவன் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம நம்புறோம்னு வச்சுங்களேன். நம்புனா அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். தேவன் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டு வரும்? முதலாவதாக, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு அர்த்தத்தையும் வாழ்க்கையில கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில குடும்பங்கள்ல அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஆனா இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்க இல்ல அப்படின்னா, முக்கியமான ஆட்கள் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பமே சிதறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருமே ஒழுங்கா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய குடும்பத்துல நீங்களும் பார்த்திருப்பீங்க. சோ அதே போல தேவன் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லை, ஒரு அர்த்தம் இல்லை, நாம எதுக்காக நம்ம ஓடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் எதுவுமே இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னும் போது ஆண்டவர் நமக்கு நோக்கத்தை கொடுக்கிறாரு, வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்கிறாரு. நம்மள அவர் நடத்திக்கிட்டு போறாரு. அது மட்டுமல்ல, சரியான அர்த்தம் உள்ள இலக்குகளை நாம தேட நம்மள அவர் ஊக்குவிக்கிறார், நம்மள உற்சாகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவன் இருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கார், உங்க வாழ்க்கையில இருக்கிறார். சோ எங்கேயோ தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து இருக்கல, ஒரு பெரிய சேம்பர்ல, ஒரு அரண்மனையில அவர் உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து பார்க்கல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஈடுபட அவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற கடினமான சூழல்ல அவர் நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. தேவன் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுடைய கடினமான வாழ்க்கை சூழல்ல அவர் இருக்கிறார். தேவன் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னா தேவன் நம்மோட பேசுகிறார் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். வேத புஸ்தகத்தின் மூலமாக பேசுகிறார். நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் வருகிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பேசுறார். பரிசுத்த ஆவியானவரும் நம்மகிட்ட பேசுறார். அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு, ஆறுதல் கொடுக்கிறாரு. நம்பிக்கை இல்லாத நேரங்கள்ல, நிச்சயம் இல்லாத நேரங்கள்ல ஆண்டவர் நிச்சயத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். அது மட்டுமல்ல, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் தேவனுடைய குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. அப்ப தேவனுடைய குணத்தை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பைபிளை தான் வாசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரு
தேவன் அன்புள்ளாதவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேரு தேவன் கைவிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பைபிளை வாசிக்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, தேவன் யாரையும் கைவிடுறதே கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அது மட்டும் இல்ல, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் பரிசுத்தமானவராக இருக்காரு, ஞான உள்ளவராக இருக்கிறாரு, நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம வேத புஸ்தகத்துல நாம புரிஞ்சுக்கிறோம். இப்படி நாம புரிஞ்சுக்கும் போது நாம தேவனை போல மாறுவதற்கும், அது மட்டுமல்ல, தேவன் நமக்கும் அன்பை கொடுக்கிறாரு, இரக்கத்தை கொடுக்கிறாரு, நாமளும் பரிசுத்தமா இருக்க அவர் ஆசைப்படுறாரு, நாமளும் ஞானத்தோட இருக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுறாரு. அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்து நமக்கு புரிகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய தன்மை குணத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். சோ இன்னொன்னு, தேவன் இருக்கிறார் அப்படிங்கறத நாம விசுவாசிச்சோம் அப்படின்னம்னா, தேவன் இருக்கிறாரு, உண்மையிலேயே அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத நாம விசுவாசிச்சோம் அப்படின்னம்னா, தேவன் நம்மளை தனிப்பட்ட விதத்துல நேசிக்கிறார். நாம தேவனோட தனிப்பட்ட விதத்துல உறவு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம விசுவாசிக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட உறவுல நாம வளருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பாக்குறோம். வளர்வது மட்டுமல்ல, தேவனை நாம தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறது, அவரை நேசிக்கிறது, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது, அவருக்கு மரியாதை கொடுக்கிறது, மற்றும் நாம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு ஒரு நல்ல விளைவுகளை இது உருவாக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். நம்ம சிம்பிளா சில வேளை நினைச்சுக்குவோம், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம், என்ன இருக்கிறார் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை மார்ட்டின் லூத்தர், ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர், புராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தவர் மார்ட்டின் லூத்தர். அவர் ஒரு பெரிய அதிகாரி, ஐ திங்க் போப்புக்கு முன்னாடி போயிட்டு நின்னு அவர் சொல்லணும், இந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், இந்த கத்தோலிக்க மதத்துல செய்ய வேண்டிய அந்த பெனன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது பாவ பரிகாரத்துக்காக காணிக்கை கொடுக்கறது, அல்லது பல்வேறு சடங்குகளை செய்யறது, தண்டனை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவையில்லை, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை அவர் மாத்தி சொல்லணும், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லணும், அந்த வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிறாரு அப்படின்னா, அவரை பயங்கர உபத்திரவத்துல போடுறாங்க, அவரை சாகடிக்கிறதுக்காக, கொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க. ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவங்களுடைய வைஃப் வராங்க. அவரு வருத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறத, விசுவாசம் எல்லாம் போன மாதிரி இருக்கு, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவங்க சொல்றாங்க, மார்ட்டின், எனக்கு நல்லா தெரியும் ஒண்ணு, என்ன அப்படின்னா, கடவுள் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல அப்படிலாம் சொல்லாத, கடவுள் சாகல அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அவங்க சொல்றாங்க, இல்ல கடவுள் செத்து போயிட்டாரு தான். அவரு இன்னும் கொஞ்சம் வேகத்தோட சொல்றாரு, இல்ல அப்படிலாம் சொல்லாத, கடவுள்லாம் இருக்கிறாரு, அப்படிலாம் சொல்லாத அப்படின்றாரு. அப்புறம் அவங்க, இல்ல எனக்கு நல்லா தெரியும், கடவுள்லாம் செத்து போயிட்டாரு, கடவுள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அவர் அதட்டி சொல்றாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லாத, கடவுள் செத்துட்டாருன்னு சொல்லாத அப்படின்னு அதட்டி சொல்றாரு. சொன்னோன்னு இவங்க திரும்ப பதில் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, உங்களை பார்த்தா கடவுள் இல்லைன்ற மாதிரிதான் தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பல்வேறு நேரங்கள்ல நாம கடினமான கட்டத்துல நாம போகும்போது நாம இப்படிதான் உணர்வோம், கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம உணர்வோம். பட் அப்படிலாம் நமக்கு இருக்க தேவையில்லை. ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த படைப்பு சொல்லுது. நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேத புஸ்தகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவருடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேத புஸ்தகமும் தேவனை வெளிப்படுத்துகிறது, இந்த இயற்கையும் வெளிப்படுத்துகிறது. ஆனா வேத புஸ்தகம் மிக தெளிவாக ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட விதங்கள்ல தேவனுடைய தன்மையை காண்பிக்குது, தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த நேச்சர், இந்த படைப்புகளை நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப நம்ம யோசித்து பார்ப்போமே, ஒரு ஜங்கிள்ல, ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்படவே இல்லை. அவர் ரட்சிக்கப்படுவாரா, அவர் பரலோகத்துக்கு போவாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க.
இயேசு பத்தி அவருக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பவுல் வந்து ரோமர் 1ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல வந்து சொல்ற விஷயத்த நம்ம இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது மக்களுக்கு படைப்பின் மூலமாக ஒரு தேவன் படைத்தவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமைய ரோமர் 1ஆவது அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை அவர்கள் மிருகங்களுக்கு கொடுத்து விட்டார்கள், பறவைகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஜங்கிள்ல எங்கேயாவது ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு பத்தியே அவர் வந்து கேள்விப்படவே இல்லை. ஆனா இந்த படைப்பெல்லாம் பார்த்துட்டு, ஓ, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, அந்த தேவன் வந்து எல்லாத்தையும் படைச்சவர், நான் வேற எதையும் நான் வணங்க மாட்டேன், நான் அவரை மட்டும் நான் வந்து வணங்குவேன், அவரோட நான் உறவு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டார் என்றால், ஒருவேளை ஆண்டவர் வந்து அவரை பரலோகத்துக்கு கொண்டு போகலாம், ஒருவேளை என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். பட் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா வேதவசனம் என்ன சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் அப்படின்னு வேதவசனம் மிக தெளிவாக சொல்வதை நம்ம பாக்குறோம். அப்படி ஒருத்தர் ஜங்கிள்ல எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு பார்த்தா அப்படி யாருமே இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனம், அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்றத நம்ம பாக்குறோம். எனவே நாம இந்த படைப்பு எல்லாமே ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது தான். இந்த படைப்பு வந்து ஒரு படைப்பாளி, படைத்தவர் இருக்கிறார் என்பதையும், இந்த வடிவமைத்தவர் இருக்கிறார் என்பதையும் மிக தெளிவாக காண்பிக்கிறது. ஆனால் இதுவும் என்ன செய்யல, மக்களுக்கு தேவனை வெளிப்படுத்தல. வேத வசனம் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது. கடைசியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவன் மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் இயேசு. சோ இயேசுவின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சயின்டிபிக்கா பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக போறதில்லை. ஆனா இப்ப 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த படைப்பு காண்பிக்கிறது, இரண்டாவதாக இந்த வேத புஸ்தகம் தேவன் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.